வாடகை தாய் முறை. யாருக்கு இந்த வாடகை தாய் முறை தேவை? வாடகை தாய் முறை என்பது கர்ப்பப்பை இல்லாத பெண்கள் மற்றும் கர்ப்பப்பை பழுதடைந்த பெண்கள் மற்றும் கர்ப்பப்பையில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு செயலிழந்த பெண்கள் குழந்தை பேறு பெறுவதற்கு, அதாவது அவங்களோட ஜெனடிக் குழந்தை பேறு பெறுவதற்கு வாடகை தாய் கர்ப்பப்பை முறை ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் செயல்பாடு. ஸோ இந்த வாடகை தாய் யார் இருக்க வேண்டும்? ஒரு பெண் வாடகை தாயா இருப்பதற்கு முதல் முக்கியமான ப்ரீரிக்வசிட் அவங்களோட வயது. 21 வயதிலிருந்து 37 வயதுக்குள்ள உள்ள பெண்கள் வாடகை தாயா இருக்கலாம். மற்றும் அந்த பெண்கள் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும். எந்த நோய் பாதிப்பு இருக்கக்கூடாது. இது தவிர அவர்கள் ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தைக்கு தாயாகவும் மாறியிருக்கணும். அந்த தாய்மை காலத்துல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். தற்காலத்துல அவங்க கூட உடல் ரீதியாக, மன ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கணும். எந்த நோய் தாக்கமும் இருக்கக்கூடாது. கர்ப்பத்தை எதிர்நோக்க கர்ப்பப்பையில் எந்த பிரச்சனைகளும் வராமல் இருக்கிற பெண்களால் மட்டுமே வாடகை தாய் முறையை கைக்கொள்ள முடியும். ஸோ வாடகை தாயானவள் கண்டிப்பாக வாடகை தாய் முறைக்கு எந்தவித ரெனுமரேஷன், அதாவது ஒரு பணத்துக்காக கர்ப்பப்பையை வாடகைக்கு கொடுக்கக்கூடாது. ஒரு பெண்ணின் நலக் கருதி ஒரு அல்ட்ரூஸ்டிக் சரகசி, அதாவது தன்னுடைய உறவினருக்கோ அல்லது நம்ம தெரிந்தவர்களுக்கோ எந்த பண பல எதிர்பாராமல் தங்கள் கர்ப்பப்பையை வாடகை முறை கொடுப்பது தான் வாடகை தாய் முறைக்கு அடிப்படையாகும். ஸோ அந்த வகையில் ஒரு ஆரோக்கியமான பெண், 21 37 வயதுக்குள்ள பெண், எந்த நோய் இல்லாத பெண் மற்றும் ஏற்கனவே குழந்தை பேறு பெற்ற பெண் மட்டுமே ஒரு வாடகை தாயாக இருக்க முடியும். கர்ப்பப்பை இல்லாத பெண்களுக்கு வாடகை தாய் முறை மூலமாக குழந்தை பேறு பெறுவதற்கு முக்கியமான வழிமுறையாகும்.